சரவணன், தங்கமயில் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்போ கோமதி கூப்பிடுறாங்க, "இங்க வா பழனி" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல முதலிரவுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணணும்" அப்படின்னு சொல்றாங்க. "அக்கா அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? நான் பார்த்துக்கிறேன்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு கதிர், பழனி எல்லாருமே போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்துட்டு ரூமில் போயிட்டு அலங்காரம்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. அந்த பெட்டில் அழகாக ஹார்ட் போடுறாங்க. அதில் சரவணன் சொல்லிட்டு எஸ் இனிஷியல் போடுறாங்க, தமிழ்னு டி இனிஷியல் 2மே போடுறாங்க. பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதிர், பழனி எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. "சரிப்பா நான் பண்ணது போதும், என்னால் முடியல, நான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பழனி அங்கேருந்து போகிறாரு. அப்படியே வராங்க ராஜி. அதை பெட்டை பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அப்படியே அசந்து பார்க்குறாங்க. அப்படியே தொட்டு பார்க்குறாங்க. அப்படியே கலைஞ்சிடுச்சு. ஐயோ கலைஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வச்சு அலங்காரம்லாம் மறுபடியும் பண்ணுறாங்க. கூட கதிரும் பண்ணுறாரு. அப்படியே 2 பேரோட தலையும் இடிச்சிக்கிச்சு. அப்படியே 2 பேரும் பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ராஜி கதிரை, கதிரும் ராஜியை பார்த்துட்டே இருக்காங்க. அங்கேருந்து மீனா வராங்க. "என்ன என்ன இங்கே நடக்குது?" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராஜி ஓடுறாங்க. கதிரும் வெட்கப்பட்டுட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. மீனா வராங்க. "ஐயோ டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்குது. என்னங்க நாமளும் இங்கே ஏதாவது கொஞ்சம் ரொமான்ஸாக பேசலாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏய் யாராவது பாத்திர போகிறாங்கடி" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடுறாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. அப்படியே சூப்பராக அப்படி பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அங்கேருந்து வராங்க கோமதி. "என்ன என்ன மீனா இங்கே பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஐயோ ஒன்றும் இல்லை அத்தை, நான் சும்மா தான் இங்கே பேசிகிட்ருக்கோம்." "என்ன பேசிகிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க. "ஒன்றும் இல்லை அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து ஓடுறாங்க. யாருக்கும் முதலரும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இங்கே அடுத்தடுத்த ஜோடிங்கள்லாம் வந்து ரிஹர்சல் பார்க்குறாங்க. "இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு" அப்படின்னு பழனி சொல்கிறாரு. "ஒன்றும் இல்லை அத்தை, ஒன்றும் இல்லை அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அப்படியே வெட்கப்பட்டுட்டே போகிறாங்க. செந்திலும் 2 பேருமே போகிறாங்க. "போங்க போங்க நீங்கள் போங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. "இங்கே என்னென்னவோ நடக்குது, எல்லாமே நடக்குது. ஆனால் எனக்கு மட்டும் ஒரு கல்யாணம் நடக்க மாட்டுது. எனக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நானும் நல்லா இருப்பேன்ல" அப்படின்னு சொல்கிறாங்க பழனி. "அதெல்லாம் நடக்கும்போது நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. "நடக்கும்போதா? எப்போ? நான் தாத்தாவாயிட்டோனே வா" அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. கோமதி